அனைவருக்கும் சலாம். வணக்கம். நாங்க 2026 மாணவர்களுக்கு தொடர்ச்சியான முறையில செகண்ட் இயர் சிலபஸ் தேர்ச்சி 11 படிச்சுட்டு போறோம். அதுல நாங்க இறுதியாக பார்த்த விடயம் 11.1 கணக்கீட்டு நியமங்கள் தொடர்பான அறிமுக வகுப்பு பார்த்தோம், இன்ட்ரடக்ஷன். அதன் பிறகு நாங்க படிச்ச விடயம் 11.2ல நிதி அறிக்கைப்படுத்தலுக்கான எண்ணக்கரு ரீதியான சட்டகம், கணக்கீட்டு எண்ணக்கரு சட்டகம் பார்த்தோம். அதுல முழுமையான புதிய விடயங்கள், திருத்தப்பட்ட குறிப்புகளை வச்சு முழுமையா தியரி படிச்சோம், கணக்கீட்டு எண்ணக்கரு சட்டகம். அதன் பிறகு நாங்க 2019 இருந்து 2024 பாஸ் பேப்பர் முழுமையாக கலந்துரையாடினோம். இன்றைக்கு நாங்க பார்க்கக்கூடிய விடயம் 11.1ல கணக்கீட்டு நியமங்கள் தொடர்பான சட்ட ரீதியான பின்னணி. அதை நாங்க முழுமையா பார்க்க போறோம். சரியா? இன்றைக்கு தான் நாங்க கணக்கீட்டு நியமங்களை ஆரம்பிக்க போறோம். அப்ப முதலாவது அறிமுக விடயம், அடுத்து கணக்கீட்டு எண்ணக்கரு சட்டம் முழுமையா படிச்சுட்டோம். இன்றைக்கு நாங்க கணக்கீட்டு நியமங்களை ஆரம்பிக்க போறோம். எனவே பாருங்க, தேர்ச்சி 11ல 11.1 கணக்கீட்டு நியமங்களின் சட்ட ரீதியான பின்னணிகளை பகுப்பாய்வு செய்தல். கணக்கீட்டு நியமங்களின் சட்ட ரீதியான பின்னணிகளை பகுப்பாய்வு செய்தல். இது ஆரம்பத்திலே சொல்லிக்கிறேன், இது முழுமையா நோட்ஸ் பாடம். அப்ப முழுமையா நோட்ஸ் விடயங்கள், தியரி விடயங்கள், கான்செப்ட் ரீதியான விடயங்கள் தான் காணப்படுது. அப்ப தியரி விடயங்களை முழுமையா படிக்கிறது, அடுத்து பாஸ் பேப்பர் பிராக்டிஸ் பண்றது. இப்படிதான் நாங்க இந்த தியரியை படிச்சுக்கிட்டு போவோம். சரியா? எனவே பாருங்க, சகல மாணவரும் டியூட் போட படிக்குது. தேர்ச்சி 11.1 இலங்கை கணக்கீட்டு நியமங்களின் சட்ட ரீதியான பின்னணிகளை பகுப்பாய்வு செய்தல். இலங்கை கணக்கீட்டு நியமங்களின் சட்ட ரீதியான பின்னணிகளை பகுப்பாய்வு செய்தல். இப்ப நாங்க இங்க படிக்கக்கூடிய பாடம் என்னன்னு முதலாவது பாடம். முதலாவது நாங்க பார்க்கக்கூடியது கணக்கீட்டு நியமம்னா என்ன, அதுல அறிமுகம், வரைவிலக்கணம் பார்ப்போம். கணக்கீட்டு நியமம்னு சொல்றது என்ன விடயம். இவ்வளவு நேரம் நாங்க கணக்கீட்டு நியமம் ஆரம்ப கிளாஸ்ல கணக்கீட்டு நியமம் தொடர்பான எல்லாம் பார்த்தோம். நம்மட ஏ லெவல் சிலபஸ்ல என்னென்ன கணக்கீட்டு நியமம் காணப்படுது. அப்ப கணக்கீட்டு நியமம் LKAS என்ன, வரைவிலக்கணம் பார்க்க போறோம். அதன் பிறகு நாங்க பார்க்கக்கூடிய விடயம் இந்த கணக்கீட்டு நியமங்கள், இலங்கை கணக்கீட்டு நியமங்கள், அந்த கணக்கீட்டு நியமங்களை வெளிப்படுத்துற சட்டம், அந்த சட்ட பின்னணிகளை பார்க்க போறோம். முதலாவது கணக்கீட்டு நியமங்கள வரைவிலக்கணம், அடுத்து நாங்க ஏ லெவல் சிலபஸ்ல படிக்கக்கூடிய கணக்கீட்டு நியமம், அடுத்து நிதி அறிக்கையிடல் நியமம் LKAS SLFR என்னென்ன காணப்படுது. இதை ஆரம்ப வகுப்புலேயே சொல்லி தந்துகிறேன், திருப்பி ஒருக்கா நார்மலா சொல்லி தருவேன். நான் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்ல விரிவா படிச்சுட்டேன். இப்ப ஆரம்பத்துல வரைவிலக்கணம், கணக்கீட்டு நியமம்னா என்ன, இரண்டாவது நாங்க பாடத்திட்டத்துக்குள்ள படிக்கக்கூடிய கணக்கீட்டு நியமம், அடுத்து இலங்கை நிதி அறிக்கையிடல் நியமம் LKAS SLFRS. அதன் பிறகு கணக்கீட்டு நியமங்களை வெளியிடுற சட்டம் தொடர்பான விடயம், அந்த சட்டங்களை பார்க்க போறோம். அதை நாம சொல்லுவோம் 1995ஆம் ஆண்டு 15ஆம் இலக்க கணக்கீட்டு கணக்காய்வு நியம சட்டம். கணக்கீட்டு கணக்காய்வு நியம சட்டம் இதை நம்ம படிப்போம். அடுத்தது பார்க்க போறோம், இந்த கணக்கீட்டு கணக்காய்வு நியம சட்டத்திற்கு அமைவாக உருவாக்கப்பட்ட குழுக்கள் அல்லது உருவாக்கப்பட்ட அமைப்புகள் தொடர்பாக படிப்போம். சரியா? இந்த 11.1 இலங்கை கணக்கீட்டு நியமங்களின் சட்ட ரீதியான பின்னணியில என்ன படிக்க போறோம், அதுக்கு பிறகு சிலபஸ்குள்ள போவோம். சரியா? முதலாவது கணக்கீட்டு நியமம் என்ன, அறிமுக விடயம். இரண்டாவது கணக்கீட்டு நியமங்கள், இலங்கை நிதி அறிக்கை நியமங்கள், என்னென்ன விடயங்கள் படிப்போம். அடுத்தது நாங்க இந்த கணக்கீட்டு நியமங்களை வெளிப்படுத்துற சட்டம் 1995ஆம் ஆண்டு 15ஆம் இலக்க கணக்கீட்டு கணக்காய்வு நியம சட்டம். அந்த சட்டத்துக்கு அமைய உருவாக்கப்பட்ட குழுக்கள் அமைப்புகள் படிப்போம். அதன் பிறகு முக்கியமானது, காலமானவருக்கும் தெரிந்தது, இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவனம், சார்ட்டர்ட்னு சொல்லுவோம், இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் ஆஃப் அக்கவுண்டன்சி. சரியா? அப்ப இந்த இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவனத்துல தொழிற்பாடுகள், இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவனம் அது என்னென்ன விடயங்களை செய்து அது கணக்கீட்டு நியமங்களுக்கு என்னத்த
உறுதுணையாக காணப்படுது. அதுல தொழிற்பாடுகள் தொடர்பான விடயங்கள் படிப்போம். அடுத்து இந்த கணக்கீட்டு நியமங்களை பின்பற்றுவதால எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலம் நன்மைகள் என்னன்னு பார்ப்போம். இந்த விடயங்கள் தான் உங்களுக்கு 11.1 காணப்படுது. மிக சுருக்கமான விடயம். இப்ப கணக்கீட்டு நியமம் அந்த LKS 1 LKS 2 படிக்கிறதுக்கு முன்னுக்கு நாங்க இந்த 11.1 காணப்படக்கூடிய விடயங்களை முதலாவது படிச்சு கொள்ளணும். ஆரம்ப விடயம் 11.1 இலங்கை கணக்கீட்டு நியமங்களின் சட்ட ரீதியான பின்னணிகளை பகுப்பாய்வு செய்தல். அதுல கணக்கீட்டு நியமத்துல வரைவிலக்கணம், கணக்கீட்டு நியமம் இலங்கை நேரடிக்க நியமனத்துல என்னென்ன விடயங்கள் படிக்க போறோம். அடுத்து கணக்கீட்டு நியமங்கள்ல சட்டம், அதை வெளிப்படுத்துற சட்டம், அந்த சட்டத்துக்கு அமைய உருவாக்கப்பட்ட குழுக்கள், அடுத்து பட்டய கணக்காளர் நிறுவனம், அதுல தொழிற்பாடுகள், அடுத்து கணக்கீட்டு நியமங்களை பின்பற்றுவதால கிடைக்கக்கூடிய அனுகூலம். இது நாங்க இன்றைக்குரிய கிளாஸ்ல படிக்கக்கூடியது 11.1. சரியா? எனவே சகல மாணவர்களும் இந்த இன்ட்ரடக்ஷன் 11.1 நாங்க படிக்கக்கூடிய இந்த விடயங்கள் கிளியர்னா செட்ல போடுங்க. அடுத்து நாங்க பாடத்துக்குள்ள போவோம். எல்லாருக்கும் டியூட் வழங்கப்பட்டிருக்குது. அந்த டியூட்ல சகல நோட்ஸும் தரப்பட்டிருக்குது. நோட்ஸை பாருங்க. பாடங்களை விளக்கமான முறையில சொல்லி தருவேன். டியூட்ல அண்டர்லைன் பண்ணிட்டு போங்க, மார்க் பண்ணிட்டு போங்க. நோட்ஸ் விடயங்களை படிச்சு கொள்ளும். ஓகேயா? எனவே இந்த விடயங்கள் கிளியர்னா செட்ல போடுங்க. அடுத்து நாங்க பாடத்துக்குள்ள போவோம். ஓகே, முதலாவது பாருங்க, கணக்கீட்டு நியமங்கள் LKS பார்க்க போறோம். கணக்கீட்டு நியமனம், அதுல அறிமுகம், வரைவிலக்கணம் பார்க்க போறோம். உங்களுக்கு கடந்த கால வினாத்தால் பாஸ் பேப்பர்ல கணக்கீட்டு நியமம் தொடர்பான வரைவிலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு இதுவரை காலமும் பாஸ் பேப்பர்ல டிரெக்டா போடப்படவில்லை. கணக்கீட்டு நியமம்டா என்ன, அது தொடர்பான விடயங்கள் போடப்படவில்லை. ஆனா அவங்களோட மாதிரி வினாத்தால், உங்களோட தவணை வினாத்தால் டேம் பேப்பர்ஸ்ல இந்த கணக்கீட்டு நியமம் தொடர்பான வரைவிலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு பார்ட் 1ல வினாக்கள் போடப்படுது. எனவே நாங்க முதலாவது பார்க்க வேண்டியது இந்த கணக்கீட்டு நியமம் LKAS என்ன, அதுல விளக்கத்தை பார்ப்போம், வரைவிலக்கணத்தை பார்ப்போம். சரியா? சகல மாணவரும் கியூட்ட பாருங்க. கணக்கீட்டு நியமம் அப்படின்னா என்ன? கணக்கீட்டு நியமம்னு சொல்றது பாருங்க, ஒரு நிறுவனம் காணப்படுது. அந்த நிறுவனம் என்ன செய்யும்? அந்த நிறுவனத்துல என்ன இடம்பெறும்? கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள். அந்த கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளை வச்சு நாங்க என்ன செய்வோம்? நிதி கூற்றுக்களை தயாரிப்போம். அடுத்தது என்ன செய்வோம்? முதலாவது நிதி கூற்றுக்களை தயாரிப்போம், தயாரித்தல். இரண்டாவது அதனை முன்வைத்தல், அதாவது வெளிப்படுத்தல். சரியா? தெளிவான முறையில பாருங்க, ஒரு நிறுவனம் காணப்படுது, அங்க கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள் இடம்பெறும். அந்த கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளை நாங்க இனம் கண்டு அதை பதிவு செஞ்சு முதலாவது செய்ய வேண்டிய விடயம் நிதி கூற்றுக்களை தயாரிக்கிறது. இரண்டாவது நிதி கூற்றுக்களை தயாரிச்சு அக்கறை செலுத்தும் தரப்பினருக்கு முன்வைக்கிறது அல்லது வெளிப்படுத்துறது. அப்ப கணக்கீட்டு நியமம்னு சொல்றது இந்த விடயங்களோட தொடர்பானது. எந்த விடயம்? ஒரு வணிக கொடுக்கல் வாங்கல், ஒரு நிறுவனத்துல காணப்படக்கூடிய கொடுக்கல் வாங்கலை இனம் காணும் போது, இரண்டாவது அதனை அளவீடு செய்யும் போது, அதனை அக்கறை செலுத்தும் தரப்பினருக்கு முன்வைக்கும் போது நாங்க பின்பற்ற வேண்டிய
பின்பற்ற வேண்டிய விதப்புரைகளை சொல்லுவோம். கணக்கீட்டு நியமங்கள். பின்பற்ற வேண்டிய கோட்பாடுகளை சொல்லுவோம். கணக்கீட்டு நியமங்கள். ஒரு நிறுவனம் அந்த கொடுக்கல் வாங்கலை இனம் காணும் போதும் அளவீடு செய்யும் போதும் அதான் தயாரிக்கிறது. அடுத்து கொடுக்கல் வாங்கல அந்த நிதி கூற்றுக்களை முன்வைக்கும் போதும் நாங்க பின்பற்ற வேண்டும் என கணக்கீட்டு நிறுவனம் அந்த கணக்கீட்டு தொழில்சார் நிறுவனத்தினால கூறப்படுகின்ற அந்த கோட்பாடுகள் அல்லது விதப்புரைகளை சொல்லுவோம் கணக்கீட்டு நியமங்கள். தொழில்சார் கணக்கீட்டு நிறுவனம் என்ன படிச்சது பிரதானமானது இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவனம், இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட் அக்கௌண்டன்சி. அடுத்தது AAT, அடுத்தது ACCA. இப்படி நீங்க படிச்சுக்கிறீங்க முதலாவது தேர்ச்சியில. அப்போ ஒரு கொடுக்கல் வாங்கலை இனம் காணும் போதும் அளவீடு செய்யும் போதும் ஒரு நிதி கூற்றுக்களை தயாரிக்கும் போது அதனை வெளிப்படுத்தும் போது ஒரு நிதி கூற்றுக்களை நாங்க எப்படி தயாரிக்கிறது, அதை நாங்க எப்படி வெளிப்படுத்துறது, அந்த சந்தர்ப்பங்களின் போது நாங்க பின்பற்ற வேண்டும் என இந்த கணக்கீட்டு நிறுவனத்தினால கூறப்படுகின்ற அந்த கோட்பாடுகள் அந்த விதப்புரைகளை சொல்லுவோம் கணக்கீட்டு நியமங்கள். இது கிளியரா? நீங்க சும்மா நிதி கூட்டுகளை தயாரிக்க இயலாது, நிதி கூட்டுகளை வெளிப்படுத்த இயலாது. நாங்க ஒரு கோட்பாடுகள் விதப்புரைகளை அடிப்படையாக கொண்டுதான் கணக்கீட்டு நியமங்கள், அந்த கணக்கீட்டு நியமங்களை அடிப்படையாக கொண்டுதான் நிதி கூட்டுகளை தயாரிக்கணும், அதை அடிப்படையாக கொண்டுதான் நிதி கூட்டுகளை வெளிப்படுத்தணும். அப்படி ஒரு நிதி கூட்டுகளை தயாரிக்கும் போதும் வெளிப்படுத்தும் போதும் நாங்க பின்பற்ற வேண்டிய அந்த கோட்பாடுகள் அந்த விதப்புரைகளை சொல்லுவோம் கணக்கீட்டு நியமங்கள். சரியா? தெளிவான முறையில பாருங்க. ஒரு நிறுவனத்துல இடம்பெறக்கூடிய கொடுக்கல் வாங்கல் நிகழ்வு அதை இனம் காணும் போதும் அளவீடு செய்யும் போதும், அடுத்தது அந்த கொடுக்கல் வாங்கலை வெளிப்படுத்தும் போதும் நாங்க பின்பற்ற வேண்டும் என தொழில்சார் கணக்கீட்டு நிறுவனங்கள் மூலம் கூறப்படுகின்ற வெளிப்படுத்துகின்ற அந்த விதப்புரைகள் அந்த கோட்பாட்டு முறைகள் கணக்கீட்டு நியமங்கள் ஆகும். இலகுவானது, மிக இலகுவா சொல்லித்தாரன்னு பாருங்க. நீங்க ஒரு நிதி கூற்றுக்களை தயாரிச்சு முன்வைக்கும் போது பின்பற்ற வேண்டிய கோட்பாடு கணக்கீட்டு நியமம் ஆகும். ஒரு கொடுக்கல் வாங்கலை இனம் கண்டு தயாரிச்சு நிதி கூற்றுக்களை முன்வைக்கும் போது நீங்க என்னத்தை பின்பற்றணுமோ அதை நாங்க சொல்றது கணக்கீட்டு நியமம். சரியா? இதான் இலகுவான விடை. எனவே நோட்ச பாருங்க. வணிக கொடுக்கல் வாங்கல்களை இனம் காணும் போதும் வணிக கொடுக்கல் வாங்கல்களை இனம் காணும் போதும் அளவிடும் போதும், அதாவது நிதி கூற்றுக்களை வெளிப்படுத்தும் போதும் பின்பற்ற வேண்டும் என தொழில்சார் கணக்கீட்டு நிறுவனம் ஒன்றினால் மேற்கொள்ளப்பட்டுள்ள விதப்புரைகள் அல்லது கோட்பாடுகள் கணக்கீட்டு நியமம் எனப்படும். சிம்பிளானது. ஒரு கொடுக்கல் வாங்கலை தயாரிச்சு வெளிப்படுத்துறதுக்கு அந்த தொழில்சார் கணக்கீட்டு நிறுவனத்தினால இத பின்பற்றுங்கன்னு சொல்றாங்க, அதை நாங்க சொல்றது கணக்கீட்டு நியமம். ஓகேயா? இதான் வரைவிலக்கணம். வணிக கொடுக்கல் வாங்கல்களை இனம் காணும் போதும் அளவீடு செய்யும் போதும் அதனை முன்வைக்கும் போதும் பின்பற்ற வேண்டுமென தொழில்சார் கணக்கீட்டு நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்படுகின்ற விதப்புரைகள் கணக்கீட்டு நியமங்கள் ஆகும். ஓகே. ஒரு கணக்கீட்டை தயாரிச்சு அதை வெளிப்படுத்துறதுக்கு நாங்க என்னத்தை பின்பற்றணும்னு கணக்கீட்டு தொழில்சார் நிறுவனம் சொல்லுதோ அதான் கணக்கீட்டு நிறுவனம். அப்ப இலங்கையில காணப்படக்கூடிய சகல நிறுவனங்களும் இந்த கணக்கீட்டு நியமங்களை பின்பற்றி இலங்கையில காணப்படக்கூடிய வரையறுக்கப்பட்ட சகல பொது கம்பெனிகளும் இந்த கணக்கீட்டு நியமங்களை பின்பற்றி தான் தனது நிதி கூற்றுக்களை தயாரிச்சு LKS 1 நிதி கூற்றுக்களை வெளிப்படுத்துது. இதை தெளிவான முறையில விளங்கி கொள்ளணும். அப்ப முதலாவது விடயம் கிளியர். முதலாவது விடயம் ஓகே. கணக்கீட்டு நியமம்டா என்ன? சும்மா நீங்க வரைவிலக்கணம் சொல்லலாம். ஒரு வணிகத்துல இடம்பெறுகின்ற கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளை இனம் காணும் போதும் அதனை அளவீடு செய்யும் போதும் அதனை முன்வைக்கும் போதும், சரியா, பின்பற்ற வேண்டுமென தொழில்சார் கணக்கீட்டு நிறுவனத்தினால வெளிப்படுத்தப்படுகின்ற விதப்புரைகள் கணக்கீட்டு நியமம் ஆகும். நோமலா சொன்னா ஒரு நிறுவனம் தன நிதி கூற்றுக்களை தயாரிச்சு வெளிப்படுத்தும் போது பின்பற்றக்கூடிய விதப்புரை கணக்கீட்டு நியமம் ஆகும்.
ஓகே, இது கிளியரா செக்ல போடுங்க. அடுத்த விடயத்துக்கு போவோம். முதலாவது கணக்கீட்டு நியமம்டா என்னன்னு விளங்கி. ஓகே, அடுத்தது பாருங்க மேலதிகமா போடப்பட்டு அது கீழே பாருங்க. இரண்டாவது கணக்கீட்டு நியமத்துல பிரதான நோக்கம் என்ன? கணக்கீட்டு நியமத்துல பிரதான நோக்கம். கணக்கீட்டு நியமம் என்னத்துக்கு நாங்க பின்பற்றுறோம்? இலங்கையில காணப்படக்கூடிய சகல நிறுவனங்களும் என்னது கணக்கீட்டு நியமங்களை பின்பற்றுது. கணக்கீட்டு நியமத்தின் நோக்கம் என்று பாருங்க. பாருங்க, இலங்கையில காணப்படக்கூடிய சகல நிறுவனங்களும் இலங்கையில காணப்படக்கூடிய சகல நிறுவனமும் ஒரே முறையில கணக்கீட தயாரிக்கணும். ஒரே முறையில் கணக்கீட்ட தயாரிக்கணும். இது முதலாவது நோக்கம். இலங்கையில காணப்படக்கூடிய சகல வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனிகளும் ஒரே முறையில நிதி கூற்றுக்களை தயாரிக்கிறதுக்கும் அது தொடர்பான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறதும். இரண்டாவது, சரியான கணக்கீட்டு நடைமுறைகளை வழங்குதலும். சரியான கணக்கீட்டு நடைமுறைகளை வழங்குதலும் கணக்கீட்டு நியமங்களின் நோக்கமாகும். இதை தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. அப்ப இலங்கையில பல நிறுவனங்கள் காணப்படுது. ஆயிரத்துக்கும் மேற்பட்ட, லட்சத்துக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் காணப்படுது. இங்க காணப்படக்கூடிய சகல நிறுவனமும் முதலாவது ஒரே முறையில நிதி கூற்றுக்களை தயாரிக்கணும். அப்படி ஒரே முறையில தயாரிச்சாதான் ஒப்பிடக்கூடிய தன்மை காணப்படும். அப்ப கணக்கீட்டு நியமத்துல பிரதான நோக்கம் என்ன? அடிப்படை நோக்கம் என்ன? இலங்கையில காணப்படக்கூடிய சகல நிறுவனங்களும் நிதி கூற்றுக்களை ஒரே முறையில தயாரிக்கணும். அதுக்கு தேவையான வசதிகளை வழங்க. இரண்டாவது, இந்த கணக்கீடு தொடர்பான நடைமுறைகள், கணக்கீடு தொடர்பான சரியான நடைமுறைகளை இனம் காணுதல், இனம் காட்டுதல் இந்த கணக்கீடு நியமத்திட அடிப்படை நோக்கம். சரியா? அப்போ ஒவ்வொரு காலத்துக்குமே கணக்கீடு நியமங்கள்ல மாற்றங்கள் ஏற்படலாம். கணக்கீடு இப்படித்தான் செய்யணும்னு மாற்றம் அடையலாம். அப்ப நாங்க பழைய விடயங்களை வச்சு அண்மை காலத்துல, நிகழ்காலத்துல, தற்காலத்திலும் கணக்கீட செய்ய முடியாது. LKS 16 மீள் மதிப்பீடு இப்ப நாங்க ஆரம்பத்துல ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு படிச்ச விடயங்களை தற்பொழுது பிரயோகிக்க முடியாது. கணக்கீட்டு என்ன கரு சட்டம் 2019 சிலபஸுக்கு முன்னுக்கு படிச்ச சொத்துக்களை இப்ப நாங்க பிரயோகிக்கப்படுத்த முடியாது. அதான் சொல்லப்படுது கணக்கீட்டு நடைமுறை தற்பொழுது காணப்படக்கூடிய நடைமுறைகளையும் இனம் காணணும், இனம் காட்டணும். அதான் கணக்கீட்டு நியமங்கள் பிரதான நோக்கம். சரியா? எனவே டியூட்ட பாருங்க. இலங்கையில் உள்ள அனைத்து நிறுவனங்களும் ஒரே முறையில் கணக்குகளை தயாரிப்பதற்கான அடிப்படை வசதிகளை முன்வைக்கவும். எனது இலங்கையில காணப்படக்கூடிய சகல நிறுவனங்களும் ஒரே முறையில கணக்கீடு ஒரே முறையில நிதி கூற்றுக்களை தயாரிப்பதற்கான அடிப்படை வசதிகளை முன்வைக்கவும், நிதி கூற்றுக்களை தயாரிப்பதற்கான சரியான கணக்கீட்டு நடைமுறைகளை இனம் காட்டுவதும் இதன் பிரதான நோக்கமாகும். எனவே முடியும். அடுத்தே பாருங்க, மேலதிகமான சொல்லப்பட்டு நிதி கூற்றுக்களை தயாரித்து வெளியிடுவதில் ஏற்படக்கூடிய பல்வேறு தடைகளை அகற்றுவதற்காக கணக்கீட்டு நியமங்கள் பின்பற்ற வேண்டும். அப்ப நிதி கூற்றுக்களை தயாரிக்கும் போது பல பிரச்சனைகள் ஏற்படலாம், பல தடைகள் ஏற்படலாம். அந்த பிரச்சனைகள் தடைகளை இல்லாமக்கி நாங்க சிறந்த ஒரு கணக்கீட்டை தயாரிக்கிறதுக்கு கணக்கீட்டு நியமங்களை பின்பற்ற வேண்டும். ஓகேயா? அப்ப இந்த முதல் 2 விடயங்கள்ல என்ன சொல்லப்படுது சுருக்கமா சொல்றோம் பாருங்க. முதலாவது கணக்கீட்டு நியமம். கணக்கீட்டு நியமம்டா என்ன? ஒரு வணிக கொடுக்கல் வாங்கலை இனம் காணும் போதும் அளவீடு செய்யும் போதும் அதனை முன்வைக்கும் போதும் பின்பற்ற வேண்டிய விதப்புரை, பின்பற்ற வேண்டிய கோட்பாடு கணக்கீட்டு நியமம். இரண்டாவது, கணக்கீட்டு நியமத்தில பிரதான நோக்கம் என்ன? இலங்கையில காணப்படக்கூடிய சகல நிறுவனங்களும் நிதி கூற்றுக்களை ஒரே முறையில தயாரிக்கிறதுக்கும், இரண்டாவது சரியான கணக்கீட்டு நடைமுறைகளை முன்வைக்கிறதும் இதுல பிரதான நோக்கம். நிதி கூற்றுக்களை தயாரிக்கும் போது ஏற்படக்கூடிய தடைகளை நிவர்த்தி செய்து நிதி கூற்றுகளை தயாரிக்கிறதுக்காக கணக்கீட்டு நியமங்களை பின்பற்ற வேண்டும். ஓகே, அப்ப முதல் 2 விடயங்கள் முடிவடைஞ்சிட்டு தெளிவான முறையில நோட்ஸை பார்த்து நோட் பண்ணி படிச்சுக்கொள்ளும். இது கிளியரா செக்ல போடுங்க. அடுத்த விடயங்களுக்கு போகும்.
ஓகே பாருங்க. அடுத்த விடயம் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்ல சொல்லி தந்தேன். கணக்கீட்டு நியமங்கள், இலங்கை நிதி அறிக்கையிடல் நியமங்கள், LKAS, SLFRS. நாங்க ஏழாவது சிலபஸ்ல என்னென்ன விடயங்கள் படிக்க போறோம் ஏற்கனவே விரிவா பாத்துக்கிறோம். 11.1 அதை சொல்லி தந்துட்டு அடுத்த விடயத்துக்கு போகும். சரியா? எனவே பார்த்துக்கோங்க. டியூட்ல சகல விடயங்களும் தரப்பட்டிருக்குது, அதை அப்படியே பார்த்துக்கோங்க. முதலாவது LKAS இலங்கை கணக்கீட்டு நியமங்கள், SLFRS இலங்கை நிதி அறிக்கையிடல் நியமங்கள் டியூட்ல தரப்படி. எனவே LKS படிக்கக்கூடிய விடயங்களை பாருங்க. LKS 1, LKS 2, அடுத்து LKS 8, அடுத்து LKS 10, LKS 1, LKS 2, அடுத்து நாங்க LKS 7 பார்ப்போம். அது கம்பெனில பார்ப்போம். சரியா? LKS 7, LKS 8, LKS 10, LKS 16, LKS 37. இதுதாங்க கணக்கீட்டு நியமங்களை படிக்கக்கூடிய விடயம். அடுத்து SLFRS 2 விடயங்கள் படிப்போம். SLFRS 15, SLFRS 16, 15, 16. இத பாருங்க. இது உங்களுக்கு விளக்கமான முறையில இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல சொல்லி தந்துக்கிறேன். நார்மலா திருப்பி ஒருக்கா ரிவிஷன் பார்ப்போம். LKAS, SLFRS. LKS இலங்கை கணக்கீட்டு நியமங்கள், SLFRS இலங்கை நிதி அறிக்கையிடல் நியமங்கள். இது உங்களுக்கு 2019 இருந்து புதிதாக மாற்றப்பட்ட விடயம். 2019 பேப்பர்ல போடப்படி. SLFRS 15 வாடிக்கையாளர் ஒப்பந்தங்களுடன் தொடர்புடைய வருமானம். SLFRS 16 குத்தகை. இந்த SLFRS 15 2019 பேப்பர்லயே போடப்பட்டுட்டு புதிய விடயம். ஓகேயா? எனவே பாருங்க, LKS 1 சொன்னா நிதி கூற்றுக்களை முன்னிலைப்படுத்தல், நிதி கூற்றுக்களை வெளிப்படுத்தல். ஒரு நிதி கூற்றுக்களை தயாரிச்சு அதை நாங்க எப்படி வெளிப்படுத்தணும், எப்படி நாங்க சப்மிட் பண்ணணும், அது தொடர்பான வழிகாட்டுதல் LKS 1. அடுத்து LKS 2 சரக்கிருப்பு, இருப்புகள் தொடர்பான விடயம். இதுவரை காலமும் நாங்க படிச்சுக்கிறோம். மூலப்பொருள் இருப்பு, முடிவு பொருள் இருப்பு, குறை வேலை அல்லது நடைமுறை வேலை அல்லது புத்துருவாகும் வேலை படிச்சுக்கிறோம். அதான் LKS 2. அடுத்து LKS 7. இது நாங்க தேர்ச்சி 12ல தான் படிப்போம். ஆனா கணக்கீட்டு நியமங்களுக்குள்ள வரக்கூடிய விடயம் காசு பாய்ச்சல் கூற்று, அது நாங்க சொன்னோம் LKS 7. அடுத்து LKS 8 கணக்கீட்டு கொள்கைகள், கொள்கை மாற்றம், மதிப்பீட்டு மாற்றங்கள். அடுத்து LKS 10 அறிக்கையிடும் காலப்பகுதிக்கு பிந்திய நிகழ்வுகள். LKS 16 ஆதனம், பொறி, உபகரணம், நடைமுறை அல்லாத சொத்து தொடர்பான கிரயம். அடுத்தது திரண்ட பெருமான தேய்வு, இது தொடர்பான விடயங்களை படிக்கும். அடுத்து LKS 37. LKS 37 என்று சொல்றது ஏற்பாடுகள், நிகழத்தக்க சொத்துக்கள், நிகழத்தக்க பொறுப்புகள். ஓகேயா? இது LKS 37. எனவே எல்லா டியூட்ல தரப்பட்டிருக்குது. LKS 1 நிதி கூற்றுகளை முன்னிலைப்படுத்தல், LKS 2 சரக்கிருப்பு அல்லது இருப்புக்கள், LKS 7 காசு பாய்ச்சல் கூற்று, LKS 8 கணக்கீட்டு கொள்கை, கொள்கை மாற்றம், மதிப்பீட்டு மாற்றம், LKS 10 அறிக்கையிடும் காலப்பகுதிக்கு பிந்திய நிகழ்வுகள், LKS 16 ஆதனம், பொறி, உபகரணம். அடுத்து LKS 37 ஏற்பாடுகள், நிகழத்தக்க பொறுப்புகள், நிகழத்தக்க சொத்துக்கள். அடுத்து SLFRSல 2 விடயங்கள், SLFRS 15, 16. SLFRS 15 புதிதாக மாற்றம் பெற்ற விடயம். SLFRS சொல்ற விடயமே புதிதாக வந்த விடயம். சரியா? அதோட 2019 ஆண்டு பாஸ் பேப்பர்ல ஏற்கனவே பிரயோகிக்கப்பட்டுள்ளது. அதையும் தெளிவான முறையில சகல மாணவர்களும் விளங்கி கொள்ளும். எனவே அதன் அடிப்படையில SLFRS 15 வாடிக்கையாளர் ஒப்பந்தங்களுடன் தொடர்புடைய வருமானம், SLFRS 16 குத்தகை. ஓகே, இந்த சால விடயங்கள் தான் நாங்க படிப்படியா படிக்க போறோம். அப்ப LKS நாங்க பாருங்க, இது தேர்ச்சி 15ல படிப்போம், தேர்ச்சி 12ல கம்பெனில. LKS நாங்க படிக்கக்கூடியது மொத்தம் எத்தனை பாருங்க, 6 விடயங்களும். SLFRSல படிக்கக்கூடியது 2 விடயங்களும் தொடர்ச்சியான முறையில படிப்போம். இந்த 11.1 முடிச்சிட்டு அடுத்து நாங்க இந்த LKS 1ல இருந்து ஆரம்பிப்போம். அடுத்து SLFRS படிப்போம். இதுதான் படிக்கக்கூடிய விடயம். ஓகே, இது உங்களுக்கு டியூட்ல தெளிவான முறையில போடப்பட்டிருக்குது. இப்ப அடுத்த விடயத்துக்கு வரும்.
ஓகே, அடுத்ததாக பார்ப்போம். சரியா? இந்த கணக்கீட்டு நியமங்கள், இந்த கணக்கீட்டு நியமங்களை வெளியிடுவதற்கான பாராளுமன்ற சட்டம். இலங்கையில கணக்கீட்டு நியமங்களை வெளியிடுறது, இலங்கையில கணக்கீட்டு நியமங்களை தயாரிக்கிறதுக்கான பாராளுமன்ற சட்டம், கணக்கீட்டு நியமங்களை வெளியிடுவதற்கான அனுமதி அளிக்கின்ற சட்டம், கணக்கீட்டு நியமங்களுக்கான சட்டம் என்று பார்ப்போம். சரியா? இந்த கணக்கீட்டு நியமங்களை வெளியிடுவதற்கான சட்டம், வெளியிடுதல், கணக்கீட்டு நியமங்களை தயாரிச்சு அதை வெளியிடணும், கணக்கீட்டு நடைமுறைகளை பின்பற்றது, கணக்கீட்டுல உட்படுத்துறதுக்கு அதை நாங்க வெளியீடு செய்யணும். அப்படி வெளியீடு செய்யறதுக்கு இலங்கையில காணப்படக்கூடிய சட்டத்தை பார்க்க போறோம், சட்ட பின்னணிகளை படிக்க போறோம். சரியா? எனவே கணக்கீட்டு நியமங்களை வெளியிடுவதற்கான அடிப்படையான சட்டம் தேர்ச்சி ஒண்ணுல படிச்சோம். 1995 ஆண்டு 15ஆம் இலக்க இலங்கை கணக்கீட்டு கணக்காய்வு நியம சட்டம், அந்த விடயம் தான் இதுல பயன்படுத்தப்படுது. சரியா? எனவே சட்டம் என்ன? 1995ஆம் ஆண்டு 15ஆம் இலக்க கணக்கீட்டு கணக்காய்வு நியம சட்டம், கணக்கீட்டு கணக்காய்வு நியம சட்டம். சரியா? இது முக்கியமான விடயம், தெளிவான முறையில பார்த்துக்கொள்ளும். அப்ப ஒரு கணக்கீட்டு நியமங்களை இலங்கையில வெளியீடு செய்யறதுக்கு நாங்க பயன்படுத்துற சட்டம் 1995ஆம் ஆண்டு 15ஆம் இலக்க கணக்கீட்டு கணக்காய்வு நியம சட்டம். இத படிச்சு வச்சுக்கொள்ளும். சரியா? எனவே டியூட்ல பாருங்க, இலங்கை கணக்கீட்டு நியமங்களினை வெளியிடுவதற்கு அனுமதிக்கின்ற பாராளுமன்ற சட்டம் 1995ஆம் ஆண்டு 15ஆம் இலக்க கணக்கீட்டு மற்றும் கணக்காய்வு நியம சட்டம். ஓகே, இப்ப அடுத்தது நாங்க பார்க்க போறோம் இந்த கணக்கீட்டு கணக்காய்வு நியம சட்டம். ஓகே, இலங்கையில கணக்கீட்டு நியமங்களை உருவாக்கி வெளியிடுவதற்கு பொறுப்பான நிறுவனம் என்ன? அதாவது இலங்கையில கணக்கீட்டு நியமங்களை உருவாக்கி வெளியிடுவதற்கான சட்டத்தை பார்த்தோம். இரண்டாவது பார்க்க போறோம், அதற்கு பொறுப்பான நிறுவனம் என்ன? அப்ப சட்டம் மட்டும் காணப்பட்டா போதாது, ஒவ்வொரு விடயங்களை குறித்த ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சு அதை நடைமுறைப்படுத்தணும். சரியா? எனவே இலங்கையில ஒரு கணக்கீட்டு நியமங்களை தயாரிக்கிறதுக்கும் அது தொடர்பான வழிகாட்டுதலை வழங்குவதற்கும் அதனை வெளியிடுவதற்கும் பொறுப்பான நிறுவனம் என்ன? பாத்துக்கோங்க, இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவனம். இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவனம் என்று நாங்க சொல்லுவோம். இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி சொல்லுவோம். ஷோர்ட்டா நாங்க சொல்லுவோம் சிஏ என்று சொல்லுவோம். சரியா? இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா, இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவனம். இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா, இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவனம், நார்மலா சிஏ என்று சொல்லுவோம். ஓகேயா? இதான் இலங்கையில ஒரு கணக்கீட்டு நியமங்களை தயாரிக்கிறதுக்கும் அதனை வழிகாட்டுவதற்கும் அதனை வெளியீடு செய்வதற்கும் ஒரு பொறுப்பான நிறுவனம். அப்ப புதிதாக ஒரு கணக்கீட்டு நியமங்களை உருவாக்கணும், கணக்கீட்டு நியமங்களை மாற்றங்களை ஏற்படுத்தணும், கணக்கீட்டு நியமங்களை வெளியீடு செய்யறதுக்கு பொறுப்பான நிறுவனம் இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவனம். அப்ப இதுல நாங்க ரெண்டு விடயங்கள் பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல படிச்சுக்கிறோம், ரெண்டு விடயங்கள் முக்கியமான விடயங்கள் படிச்சுக்கிறோம், ஞாபகப்படுத்திக்கோங்க. முதலாவது, இலங்கையில கணக்கீட்டு நியமங்களை உருவாக்கி வெளியிடுவதற்கான சட்டம். இரண்டாவது, இலங்கையில கணக்கீட்டு நியமங்களை உருவாக்கி வெளியிடுவதற்கான பொறுப்பான நிறுவனம். சட்டம் சொல்றது 1995ஆம் ஆண்டு 15ஆம் இலக்க கணக்கீட்டு கணக்காய்வு நியம சட்டம். நிறுவனம் சொல்றது இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவனம். ஓகேயா? இலங்கையில கணக்கீட்டு நியமங்களை வெளியிடுவதற்கான சட்டம் 1995ஆம் ஆண்டு கணக்கீட்டு கணக்காய்வு நியம சட்டம். அதற்கு பொறுப்பான நிறுவனம் இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவனம். ஓகே, நோட் பண்ணிக்கொள்ளுங்க.
ஓகே பாருங்க, அடுத்த விடயத்துக்கு போவோம். அடுத்த விடயத்தை பாருங்க. 1995 கணக்கீட்டு கணக்காய்வு நியம சட்டத்திற்கு அமைவாக, இந்த சட்டத்திற்கு அமைவாக கணக்கீட்டு நியமங்களை நடைமுறைப்படுத்தணும். இப்படி கணக்கீட்டு நியமங்களை நடைமுறைப்படுத்த இரண்டு நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டது. 1995 கணக்கீட்டு கணக்காய்வு நியம சட்டத்திற்கு அமைய இந்த கணக்கீட்டு நியமங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு இரண்டு நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த இரண்டு நிறுவனங்கள் என்னன்னு பார்க்கணும். அடுத்து இரண்டு நிறுவனங்கள் தொடர்பான விளக்கங்களை பார்க்கணும். சரியா? இதோட பேப்பர்ல இடம் பெறலாம். 1995 கணக்கீட்டு கணக்காய்வு சட்டத்திற்கு அமைவாக கணக்கீட்டு நியமங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டுள்ள நிறுவனங்கள் என்னென்று கேட்கப்படலாம். ஓல்ட் சிலபஸ்ல தரப்பட்ட ஒரு வினா. எனவே இந்த ரெண்டு நிறுவனத்தையும் பார்ப்போம். முதலாவது கணக்கீட்டு நியம குழு. முதலாவது நிறுவனம் என்ன? கணக்கீட்டு நியம குழு. முதலாவது நிறுவனம் இலங்கை கணக்கீட்டு நியம குழு. இரண்டாவது இலங்கை கணக்கீட்டு கணக்காய்வு நியமங்கள் கண்காணிப்பு குழு. இலங்கை கணக்கீட்டு கணக்காய்வு நியமங்கள் கண்காணிப்பு குழு. கணக்கீட்டு கணக்காய்வு கண்காணிப்பு அல்லது பரிசீலனை குழு. 1995 கணக்கீட்டு கணக்காய்வு சட்டத்திற்கு அமைவாக இலங்கையில ஒரு கணக்கீட்டு நியமத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு, கணக்கீட்டு நியமங்களை மேலும் விருத்தியடைய செய்வதற்கு உதவியாக காணப்படுவதற்கு இரண்டு குழுக்களை உருவாக்கப்பட்டுள்ளது. இரண்டு குழுக்களை உருவாக்குகிறாங்க. அந்த இரண்டு குழுக்களை பாருங்க, இரண்டு அமைப்புகளை பாருங்க. முதலாவது இலங்கை கணக்கீட்டு நியம குழு, இரண்டாவது இலங்கை கணக்கீட்டு கணக்காய்வு கண்காணிப்பு குழு அல்லது பரிசீலனை குழு. இதான் ரெண்டு விடை. இப்ப முதலாவது தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? அந்த சட்டத்துக்கு அமைய உருவாக்கப்பட்டுள்ள ரெண்டு நிறுவனங்கள் என்னன்னு தெரியணும். இந்த ரெண்டு நிறுவனங்களையும் பாடமாக்கி வைக்கணும். முதலாவது இலங்கை கணக்கீட்டு நியம குழு, இலங்கை கணக்கீட்டு கணக்காய்வு கண்காணிப்பு குழு அல்லது பரிசீலனை குழு. இந்த ரெண்டு நிறுவனங்களும் என்னத்துக்கு தயாரிக்கப்பட்டுச்சு, என்னத்துக்கு உருவாக்கப்பட்டுச்சு? கணக்கீட்டு நியமங்களை நடைமுறைப்படுத்துவதற்கும் அதனை மேலும் விருத்தி அடைய செய்வதற்கும். சரியா? இலங்கையில பட்டய கணக்காளர் நிறுவனம் ஒரு தலைமை நிறுவனமா காணப்படுது. அந்த நிறுவனத்திற்கு உதவியாக கணக்கீட்டு நியமங்களை நடைமுறைப்படுத்துவதற்கும் அதனை விருத்தி அடைய செய்வதற்கும் நாங்க உருவாக்குன நிறுவனம் தான் இந்த இரண்டு விடயங்களும், இலங்கை கணக்கீட்டு நியம குழுவும் இலங்கை கணக்கீட்டு கணக்காய்வு கண்காணிப்பு அல்லது பரிசீலனை குழு. சரியா? எனவே டிவிட்ட பாருங்க. 1995 15 இலக்க கணக்கீட்டு கணக்காய்வு நியமங்கள் சட்டத்தின் கீழ் கணக்கீட்டு நியமங்களை நடைமுறைப்படுத்துவதற்காகவும் அதனை விருத்தி அடைய செய்வதற்காகவும் உருவாக்கப்பட்டுள்ள அமைப்புகள் அல்லது உருவாக்கப்பட்டுள்ள குழுக்கள். அதுல முதலாவது இலங்கை கணக்கீட்டு நியம குழு, இரண்டாவது இலங்கை கணக்கீட்டு கணக்காய்வு கண்காணிப்பு குழு. ஓகேயா? இந்த ரெண்டு விடயங்களையும் எழுதிக்கோங்க. அடுத்தது நாங்க படிக்க போறோம். இந்த கணக்கீட்டு நியம குழுண்டா என்ன விடயம், கணக்கீட்டு கணக்காய்வு கண்காணிப்பு குழுண்டா அதுல வரைவிலக்கணம் என்று பார்க்க போறோம். அதன் பிறகு நாங்க பட்டய கணக்காளர் நிறுவனமும் அதுல தொழிற்பாடுகளும் கணக்கீட்டு நியமங்களை பின்பற்றுவதால ஏற்படக்கூடிய நன்மைகளையும் பார்க்க போறோம். இன்னொரு விடயம் 11.1 இலகுவான விடயம், சட்ட பின்னணிகள் மட்டும்தான்.
ஓகே, அடுத்ததா பாருங்க. இந்த ரெண்டு குழுக்கள் தொடர்பான விளக்கங்களை பார்ப்போம். முதலாவது இலங்கை கணக்கீட்டு நியமக்குழு. கணக்கீட்டு நியமக்குழு. இரண்டாவது பாருங்க, கணக்கீட்டு கணக்காய்வு கண்காணிப்பு குழு. அதாவது பரிசீலனை குழு. சரியா? இந்த ரெண்டு நிறுவனங்கள் தொடர்பான விளக்கங்களை பார்ப்போம். முதலாவது பாருங்க, கணக்கீட்டு நியமக்குழுண்டா என்ன? கணக்கீட்டு நியமக்குழுன்னு சொல்றது, முதலாவது இலங்கையில கணக்கீட்டு நியமங்களை உருவாக்கி வெளியிடுவதற்கு பொறுப்பான நிறுவனம் என இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவனம். பட்டய கணக்காளர் நிறுவனம். சரியா? இந்த பட்டய கணக்காளர் நிறுவனம் தான் பிரதானமானது. அப்ப இந்த பட்டய கணக்காளர் நிறுவனம் அந்த நிறுவனங்களுக்கு கணக்கீட்டு நியமங்களை உருவாக்குறதுக்கு, கணக்கீட்டு நியமங்களை உருவாக்கல். இரண்டாவது, அந்த கணக்கீட்டு நியமங்களை உறுதிப்படுத்தல். முதலாவது என்ன? இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவனம் கணக்கீட்டு நியமங்களை உருவாக்குறதுக்கும் அதனை உறுதிப்படுத்துறதுக்கும். அடுத்தது, இந்த கணக்கீட்டு நியமங்களை மறுசீரமைப்பதற்கும் மறுசீரமைக்கிறதுக்கும் உதவியாக காணப்படக்கூடிய நிறுவனத்தை நாங்க சொல்லுவோம் இலங்கை கணக்கீட்டு நியம குழு. தெளிவான முறையில விளங்கிக் கொள்ளும். இலங்கையில பட்டய கணக்காளர் நிறுவனம் தான் ஒரு கணக்கீட்டு நியமங்களை உருவாக்குறதும் அதனை நடைமுறைப்படுத்தக்கூடிய பொறுப்பான நிறுவனம். இலங்கையில பட்டய கணக்காளர் நிறுவனம் தான் கணக்கீட்டு நியமங்களை உருவாக்கி வெளியிடுவதற்கு பொறுப்பான நிறுவனம். அந்த நிறுவனத்துக்கு கணக்கீட்டு நியமங்களை முதலாவது உருவாக்குறது, இரண்டாவது உறுதிப்படுத்துறது, மூன்றாவது மறுசீரமைக்கிறது, அதை திருத்துறது. இந்த மூன்று விடயங்களை செய்யறதுக்கு உதவியாக காணப்படக்கூடிய நிறுவனம் தான் இலங்கை கணக்கீட்டு நியம குழு. இலகுவான விடயம். 3 பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல படிச்சு கொடுங்க. கணக்கீட்டு நியமங்களை உருவாக்குறது, உறுதிப்படுத்துறது, மறுசீரமைக்கிறது. இந்த மூன்று விடயங்களுக்கு இலங்கை பட்டய கணக்காளருக்கு உதவியாக காணப்படக்கூடிய நிறுவனம் கணக்கீட்டு நியம குழு ஆகும். சரியா? டியூட்ட பாருங்க. இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவனத்திற்கு இலங்கை கணக்கீட்டு நியமங்களை உருவாக்கவும் உறுதிப்படுத்தவும் நியமங்களை மறுசீரமைப்பதற்கும் அல்லது திருத்துவதற்கும் உதவிகளை வழங்கும் நிறுவனம் கணக்கீட்டு நியம குழு ஆகும். திருப்பி ஒருக்கா பாருங்க. இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவனத்திற்கு நியமங்களை உருவாக்கவும் உறுதிப்படுத்தவும் மறுசீரமைப்பதற்கும் உதவிகளை வழங்கும் நிறுவனம் இலங்கை கணக்கீட்டு நியம குழுவாகும். சரியா? அப்ப அந்த பட்டய கணக்காளர் நிறுவனம் ஒரு கணக்கீட்டு நியமங்களை உருவாக்குறதுக்கும் அதனை உறுதிப்படுத்துறதுக்கும் மறுசீரமைப்பதற்கும் உதவியாக காணப்படக்கூடிய நிறுவனம் என்னது? கணக்கீட்டு நியம குழுவாகும். அப்ப கணக்கீட்டு நியம குழுட தொழிற்பாடு என்ன? கணக்கீட்டு நியமங்களை உருவாக்குறது, உறுதிப்படுத்துறது, மறுசீரமைக்கிறது, அதுக்கு உதவியாக காணப்படுதல். ஓகேயா? அப்ப கணக்கீட்டு நியமக்குழுண்டா தெளிவான முறையில விளங்கிட்டு, ஒரு கணக்கீட்டு நியமங்களை உருவாக்குறதும் அதனை நடைமுறை உறுதிப்படுத்துறதும் அடுத்தது மறுசீரமைக்கிறதும் அதுக்கு நாங்க இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவனத்துக்கு உதவியாக காணப்பட்டா அது இலங்கை கணக்கீட்டு நியம குழு. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவனத்திற்கு இலங்கை கணக்கீட்டு நியமங்களை உருவாக்கவும் உறுதிப்படுத்தவும் நியமங்களை மறுசீரமைப்பதற்கும் உதவி வழங்கும் நிறுவனம் ஆகும்.
அடுத்த இரண்டாவது பாருங்க, இலங்கை கணக்கீட்டு கணக்காய்வு கண்காணிப்பு குழு அல்லது பரிசீலனை குழுண்டா என்ன? கண்காணிக்கிறது அல்லது பரிசீலனை செய்தல், அந்த பெயரை வச்சே கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா என்னன்னு பாருங்க, இதுல தொழிற்பாடுகள் என்னன்னு பாருங்க. இலங்கையில காணப்படக்கூடிய சகல நிறுவனங்களும் ஒரு நிதி கூற்றுக்களை தயாரிக்கும் போதும் இரண்டாவது அதனை முன்வைக்கும் போதும் கணக்கீட்டு நியமங்களை முதலாவது பின்பற்றுதா, இது முதலாவது பார்க்க வேண்டிய விடை. இலங்கையில காணப்படக்கூடிய சகல நிறுவனமும் ஒரு நிதி கூற்றுக்களை தயாரிக்கும் போதும் முன்வைக்கும் போதும் கணக்கீட்டு நியமங்களை பின்பற்றுதா, ஃபாலோ பண்ணி செய்தா. அப்படி கணக்கீட்டு நியமங்களை பின்பற்றுனா ஓகே. இரண்டாவது, அப்படி கணக்கீட்டு நியமங்களை பின்பற்றலாட்டி, அந்த கணக்கீட்டு நியமங்களை பின்பற்றலாட்டி அதற்கு தேவையான சட்ட ரீதியான நடைமுறைகளை மேற்கொள்வதும் கணக்கீட்டு கண்காணிப்பு குழுவாகும். மிக இலகுவானது. இலங்கையில காணப்படக்கூடிய சால நிறுவனங்களும் நிதி கூற்றுக்களை தயாரிக்கும் போதும் அதனை முன்வைக்கும் போதும் கணக்கீட்டு நியமங்களை பின்பற்றுதான்னு முதலாவது பார்க்கணும். அப்படி கணக்கீட்டு நியமங்களை பின்பற்றலாட்டி அதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகள், சட்ட ரீதியான நடைமுறைகளை மேற்கொள்வதும் கணக்கீட்டு கண்காணிப்பு குழுவாகும். சிம்பிளான இது கிளியரா? எனவே பாருங்க, இலங்கையில காணப்படக்கூடிய சால நிறுவனங்களும் கணக்கீட்டு நியமங்களை பின்பற்றணும் இரண்டு சந்தர்ப்பங்களின் போது. முதலாவது தயாரிக்கும் போது, இரண்டாவது முன்வைக்கும் போது. அப்படி கணக்கீட்டு நியமங்களை பின்பற்றுதாண்டு செக் பண்ணணும், பரிசீலனை செய்யணும். அப்படி கணக்கீட்டு நியமங்களை பின்பற்றுனா ஓகே நிறுவனம் ஓகே. அப்படி கணக்கீட்டு நியமங்களை பின்பற்றாம நிதி கூட்டுகளை தயாரிச்சு முன்வைத்தா அதற்குரிய சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். அப்ப இரண்டு விடயங்களை இது செய்து, முதலாவது இலங்கையில காணப்படக்கூடிய சால நிறுவனங்களும் கணக்கீட்டு நியமங்களை பின்பற்றுதாண்டு ஒரு கண்காணிப்பு செய்து, இரண்டாவது அந்த கணக்கு நியமங்களை பின்பற்றலாட்டி சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுது. இந்த ரெண்டு விடயங்களையும் செய்வதற்கு பொறுப்பான நிறுவனம் கணக்கீட்டு கணக்காய்வு கண்காணிப்பு குழுவாகும். பாருங்க, வணிக நிறுவனங்கள் நிதி கூற்றுக்களை தயாரிக்கின்ற பொழுதும் அதனை முன்வைக்கும் பொழுதும் இலங்கை கணக்கீட்டு நியமங்களை பின்பற்றுதா என்பதை மேற்பார்வை செய்வதும் பரிசீலனை செய்வதும், அவ்வாறு பின்பற்றாவிட்டால் அதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் அதிகாரம் பெற்ற நிறுவனம் ஆகும். சரியா? அப்ப திருப்பி ஒருக்கா பாருங்க, கணக்கீட்டு நியமக்குழு, கணக்கீட்டு கணக்காய்வு கண்காணிப்பு குழு. கணக்கீட்டு நியமக்குழுனா என்ன? இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவனத்தோட ஒரு கணக்கீட்டு நியமங்களை உருவாக்குறதுக்கும் உறுதி செய்யறதுக்கும் பரிசீலனை செய்வதற்கும் உதவியாக காணப்படக்கூடிய நிறுவனம் ஆகும். இலங்கை கணக்கீட்டு கணக்காய்வு கண்காணிப்பு குழுண்டா இலங்கையில காணப்படக்கூடிய சகல நிறுவனங்களும் நிதி கூற்றுக்களை தயாரிக்கும் போதும் அதனை முன்வைத்தல் சமர்ப்பிக்கும் போதும் கணக்கீட்டு நியமங்களை பின்பற்றுதாண்டு பரிசீலனை செய்வதும், அப்படி பின்பற்றலாட்டி சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் கணக்கீட்டு கணக்காய்வு கண்காணிப்பு குழுவாகும். எனவே ரெண்டு விடயங்களும் தெளிவான முறையில படிச்சுட்டா நோட் பண்ணி கொள்ளுங்க. அடுத்த விடயத்துக்கு போகும்.
ஓகே, அடுத்த விடயத்துக்கு போவோம். இறுதி விடயம் 11.1 இறுதியாக நாம் படிக்கக்கூடியது இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவனம், அதுல தொழிற்பாடுகள், அடுத்தது கணக்கீட்டு நியமங்களை பின்பற்றுதலால ஏற்படக்கூடிய நன்மைகள், எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அதை பார்க்கணும். எனவே டியூட்டர் பாருங்க, அடுத்ததாக போடப்படி இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவனம், இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா, இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவனம். இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவனம்னா என்னன்னு முதலாவது பாருங்க. இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவனம் என்ன செய்யுது? இலங்கையில கணக்கீட்டு நியமங்களை உருவாக்குதல் முதலாவது. இலங்கையில கணக்கீட்டு நியமங்களை உருவாக்குதல், தயாரித்தல் இரண்டாவது. அதனை நடைமுறைப்படுத்தல், உருவாக்குதல் நடைமுறைப்படுத்தல். இந்த இரண்டு தொழிற்பாட்டுக்கும் ஒரு பொறுப்பான நிறுவனம், அதை நாம சொல்லுவோம் இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவனம் ஆகும். சிம்பிளான இலங்கையில கணக்கீட்டு நியமங்களை உருவாக்கு தயாரிக்கிறதுக்கும் அதனை நடைமுறைப்படுத்தல் அதனை பராமரிக்கிறதுக்கும் ஒரு அதிகாரம் பெற்ற பிரதான நிறுவனம் இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவனம் ஆகும். இலங்கையில கணக்கீட்டு நியமங்களை உருவாக்கி அதனை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு பொறுப்பான நிறுவனம் கணக்கீட்டு என்னது பட்டய கணக்காளர் நிறுவனம். சரியா? எனவே டியூட்ட பாருங்க. இலங்கையில் கணக்கீட்டு நியமங்களை தயாரித்தல் அல்லது உருவாக்குதல், அவற்றினை நடைமுறைப்படுத்தல் மற்றும் பராமரித்தல் ஆகியவற்றுக்கு அதிகாரம் பெற்ற நிறுவனம் பட்டய கணக்காளர் நிறுவனம் ஆகும். திருப்பி ஒருக்கா பாருங்க. இலங்கையில் கணக்கீட்டு நியமங்களை உருவாக்குதல் அல்லது தயாரித்தல், அவற்றினை பராமரித்தல் நடைமுறைப்படுத்தல் ஆகியவற்றுக்கு அதிகாரம் பெற்ற நிறுவனம் இதுவாகும். ஓகேயா? அப்ப இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவனம் தான் என்ன? ரெண்டு விடயம். ஒண்ணு கணக்கீட்டு நியமங்களை தயாரித்தல், இரண்டாவது நடைமுறைப்படுத்தல், அதே பராமரித்தலும் வரும். சரியா? இதுக்கு பொறுப்பான நிறுவனம் பட்டய கணக்காளர் நிறுவனம். கணக்கீட்டு நியமங்களை உருவாக்குறதும் அதனை நடைமுறைப்படுத்தலுக்கும் ஒரு பொறுப்பான ஒரு பிரதான நிறுவனம் கணக்கீட்டு அந்த பட்டய கணக்காளர் நிறுவனம். ஓகே, டியூட்ல தேவையான விடயங்களை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க, அடையாளப்படுத்திக் கொள்ளுங்க, அண்டர்லைன் பண்ணி கொள்ளுங்க. அடுத்ததான் நாங்க பார்க்கக்கூடியது மிக முக்கியமானது, பார்ட் 1 பேப்பர்ல இடம் பெறலாம். இந்த பட்டய கணக்காளர் நிறுவனத்தின தொழிற்பாடுகள், பட்டய கணக்காளர் நிறுவனத்தின தொழிற்பாடுகள் பேப்பர்ல போடப்படக்கூடிய பார்க்கலுக்கு போடப்படலாம். எனவே இதை தெளிவான முறையில படிச்சு கொள்ளணும், பாடமாக்கி வச்சுக்கொள்ளணும். எனவே பாருங்க, 5 தொழிற்பாடுகள் தரப்பட்டிருக்குது. முதலாவது இந்த பட்டய கணக்காளர் நிறுவனத்துல தொழிற்பாடு என்னண்டா, கணக்காளர் தகமைகளை பெற்றுக் கொடுப்பதற்கான பாட விதானங்களை உருவாக்கி பரீட்சைகளை நடாத்துதல். அப்படிதான் இப்ப கொமர்ஸ் எடுக்கிற சகல மாணவர்கள் கடமைன்னா ஒரு கணக்காளர், ஒரு அக்கௌண்டனா ஆகணும். அப்ப இலங்கையில ஒரு கணக்காளர் தகமையை பெற்றுக் கொள்வதற்கான பாடங்களை நடாத்துறதும் அதற்கான பரீட்சைகளை நடாத்துறதும் பட்டய கணக்காளர் நிறுவனத்துல பிரதான தொழிற்பாடு. ஒரு கணக்காளர் தகமையை பெற்றுக் கொடுப்பதற்கான பாடங்கள் சிலபஸை நடாத்துறதும் ஒரு பாடத்திட்டத்தை நடாத்துறதும் அதற்கான பரீட்சைகளை நடாத்துறதும் முதலாவது தொழிற்பாடு. இது கிளியரா? கணக்காளர் தகமைகளை பெற்றுக் கொடுப்பதற்கான பாடங்களை நடாத்துவதும் பரீட்சைகளை நடாத்துவதும், பாட விதானங்களை உருவாக்கி பரீட்சைகளை நடாத்துதல். இலங்கையில் கணக்காளர் தகமைகளை பெற்றுக் கொடுப்பதற்காக பாட விதானங்களை உருவாக்கி பரீட்சைகளை நடாத்துதல். இது முதலாவது விடயம். இப்ப முதலாவது விடயம் மைண்ட்ல போட்டு வைங்க. உங்களுக்கு அக்கௌண்டன்ட் ஒரு கணக்காளர் தகமையை பெற்றுக் கொடுப்பதற்கு ஒரு பாடங்களை உருவாக்கி பரீட்சையை நடாத்துறது. இரண்டாவது தொழிற்பாடு மாணவர் கல்வி பயிற்சி வழங்குதல், கண்காணித்தல், கட்டுப்படுத்துதல். இரண்டாவது என்ன?
அந்த மாணவருக்கு கல்வியை வழங்குறது, கல்வியை வழங்குதல். இரண்டாவது பயிற்சி அளித்தல். அடுத்தது கண்காணிப்பு செய்தல். அடுத்தது கட்டுப்படுத்தல் போன்ற விடயங்களை செய்தல். ஒரு கணக்காளர் தகவல்களை பெற்றுக் கொடுப்பதற்கு அவர்கள் கல்வியை வழங்குறது, பயிற்சி அளிக்கிறது, கண்காணிப்பு செய்யறது, அடுத்தது கட்டுப்படுத்துறது போன்ற விடயங்களை மேற்கொள்ளும். இரண்டாவது என்ன? மாணவர் கல்வி, பயிற்சி வழங்குதல், கண்காணித்தல், கட்டுப்படுத்தல். அடுத்த மூன்றாவது பாருங்க, கணக்கீடும் அதற்குரிய பாடங்கள் தொடர்பிலும் ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு ஊக்கப்படுத்தல். மூன்றாவது என்ன? கணக்கீடு, அது தொடர்பான பாடங்கள், இதுக்கு நாங்க ஆய்வுகளை மேற்கொள்றதுக்கு ஊக்கப்படுத்தல். கணக்கீடு தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ள ஊக்கப்படுத்தல். ஒரு மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம செய்யறது, ஒரு செமினார செய்யறது, ஒரு கருத்தரங்குகளை மேற்கொள்றது. சரியா? அப்ப முதல் மூன்று தொழிற்பாடுகள் பாத்துக்கிறோம். முதலாவது என்ன? ஒரு கணக்காளர் தகமைகளை பெற்றுக் கொள்வதற்கான பாட விதானங்களை உருவாக்கி பரீட்சைகளை நடாத்துறது, ஒரு மாணவருக்கு கல்வியை வழங்குறது, பயிற்சி வழங்குறது, கண்காணிக்கிறது, கட்டுப்படுத்துறது, அடுத்து கணக்கீடு தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு ஊக்கப்படுத்தல். அடுத்தே பாருங்க, கணக்காளர் தகமைகளை பெறும் மாணவர்களுக்கான கல்வி பயிற்சிகள், மேற்பார்வை, கட்டுப்பாடு என்பவற்றை மேற்கொள்ளுதல். கணக்காளர் தகமைகளை பெறும் மாணவர்களுக்கான கல்வி பயிற்சி, மேற்பார்வை, கட்டுப்பாடு என்பவற்றை மேற்கொள்ளுதல். ஓகே, இறுதியா பாருங்க, தொழில்சார் நலன்களையும் எதிர்பார்ப்புகளையும் பாதுகாத்தல். தொழில்சார் நலன்களையும் எதிர்பார்ப்புகளையும் பாதுகாத்தல். தொழில்சார் நலன் எதிர்பார்ப்புகளை பாதுகாக்கிறது. இதை நாங்க சொல்லுவோம் கணக்கீட்டு நியமங்களை உருவாக்குறதுக்கு பொறுப்பான நிறுவனம் இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவனத்திட தொழிற்பாடு. முதலாவது என்ன? கணக்காளர் தகமைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு பாடங்களை உருவாக்கி பரீட்சையை நடாத்துறது, கல்வி பயிற்சிகளை வழங்குறது, கண்காணிக்கிறது, கட்டுப்படுத்துறது, கணக்கீட்டோட தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு ஊக்கப்படுத்துறது, தொழில்சார் நலன் எதிர்பார்ப்புகளை பாதுகாக்கிறது. ஓகேயா? வணிக நிறுவனங்களின் தேவைகளுக்காக சட்ட ரீதியான நியமங்களை தயாரித்தல், நடைமுறைப்படுத்தல், மீளாய்வு செய்தல். எனவே பார்த்துக்கோங்க, இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவன தொழிற்பாடுகள் பிரதானமான தொழிற்பாடுனா கணக்கீட்டு நியமம். அந்த கணக்கீட்டு நியமங்களை உருவாக்குறதும் நடைமுறைப்படுத்தலும் இது பிரதான தொழிற்பாடு. அதோடு சேர்த்து இது மேலதிகமா வரும். எனவே பாருங்க, முதலாவது வணிக நிறுவனங்களின் தேவைகளுக்கு அமைய சட்ட ரீதியான நியமங்களை தயாரித்தல், நடைமுறைப்படுத்தல், மீளாய்வு செய்தல். இது முதலாவது. கணக்கீட்டு நியமங்களை உருவாக்குறதும் நடைமுறைப்படுத்தலும் மீளாய்வு செய்தல். இரண்டாவது, கணக்கீட்டு தகமைகளை பெற்றுக்கொள்வதற்கான பாடத்திட்டங்களை உருவாக்குதலும் பரீட்சைகளை நடாத்துதல். மூன்றாவது, மாணவர் கல்வி மற்றும் பயிற்சிகள் மேற்பார்வை, கட்டுப்படுத்தல். நான்காவது, தொழில்சார் நலன்களையும் எதிர்பார்ப்புகளையும் பாதுகாத்தல். சரியா? கணக்கீடு அது தொடர்புடைய பாடங்கள் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு ஊக்கப்படுத்தல். இவ்வளவுதான் இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவனத்துல தொழிற்பாடுகள். எனவே டியூட்ல தெளிவா தந்திக்கிறேன். முதலாவது சொல்லப்பட்டிக்கு இலங்கையில காணப்படக்கூடிய அந்த வணிக நிறுவனத்துக்கு தேவையான சட்ட ரீதியான நியமங்களை தயாரித்தலும், நடைமுறைப்படுத்தலும், மீளாய்வு செய்தலும். இரண்டாவது, கணக்கீட்டு தகமைகளை பெற்றுக்கொள்வதற்கான பாடத்திட்டங்களை உருவாக்குதல், பரீட்சைகளை நடாத்துதல். மூன்றாவது, மாணவர் கல்வி பயிற்சி வழங்குதல், கண்காணித்தல், கட்டுப்படுத்துதல். நான்காவது, கணக்கீடும் அதற்குரிய பாடங்கள் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக ஊக்கப்படுத்துதல். இறுதியா, தொழில்சார் நலன்களையும் எதிர்பார்ப்புகளையும் பாதுகாத்தல். ஓகே, இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இறுதியா நாங்க கணக்கீட்டு நியமங்களை பின்பற்றுவதால ஏற்படக்கூடிய அனுகூலங்களை பார்த்துக்கொள்ளுங்க, நன்மைகளை பார்ப்போம்.
ஓகே, நாங்க இறுதியாக பார்த்துக்கொள்வோம். 11.1 இறுதி விடயத்துக்கு வாரம். கணக்கீட்டு நியமங்களை பின்பற்றுவதால ஏற்படக்கூடிய நன்மை. கணக்கீட்டு நியமங்களை பின்பற்றுவதால ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்ப்போம். பாட்டன் டேபிள போடப்படலாம். எனவே நம்மளா படிச்சுக் கொள்வோம். இலங்கையில கணக்கீட்டு நியமங்களை பின்பற்றுவதால கிடைக்கக்கூடிய நன்மைகளை பார்ப்போம். கணக்கீட்டு நியமங்களை பின்பற்றுவதால ஏற்படக்கூடிய அனுகூலம் அல்லது நன்மைகளை பார்ப்போம். முதலாவது பாருங்க, முதலாவது நன்மை என்னன்னா, இப்ப இலங்கையில சகல நிறுவனங்களும் சகல வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனிகளும் கணக்கீட்டு நியமங்களை பின்பற்றி நிதி கூற்றுக்களை தயாரிச்சா நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் தெளிவா பாருங்க. இலங்கையில காணப்படக்கூடிய சகல நிறுவனங்களும் கணக்கீட்டு நியமங்களை பின்பற்றி நிதி கூற்றுக்களை தயாரிச்சா என்ன நன்மை? அனைத்து நிறுவனங்களும், இலங்கையில காணப்படக்கூடிய சகல நிறுவனங்களும் ஒரே முறையில் நிதி கூற்றுக்களை வெளிப்படுத்துதல் உறுதி செய்யப்படல். ஒரே முறையில் நிதி கூற்றுக்களை வெளிப்படுத்தல் உறுதி செய்யப்படல். இது முதலாவது விடை. இலங்கையில காணப்படக்கூடிய சகல நிறுவனங்களும் கணக்கீட்டு நியமங்களை பின்பற்றி தயாரிச்சா என்ன உறுதி செய்யப்படும்? சகல நிறுவனங்களும் ஒரே முறையில் நிதி கூற்றுக்களை வெளிப்படுத்துறது உறுதி செய்யப்படும். அப்ப எல்லா நிறுவனங்களும் ஒரே முறையில தான் நிதி கூற்றுக்களை தயாரிக்கும், வெளிப்படுத்தும். இது முதலாவது நன்மை. அனைத்து நிறுவனங்களும் ஒரே முறையில் நிதி கூற்றுக்களை வெளியிடுவதில் உறுதிப்படுத்தப்படல். அனைத்து நிறுவனங்களும் ஒரே முறையில் நிதி கூற்றுக்களை வெளியிடுதல் உறுதிப்படுத்தப்படல். சரியா? இரண்டாவது, இப்ப கணக்கீட்டு கொள்கை. இரண்டாவது பாருங்க, இந்த கணக்கீட்டு கொள்கையில பல விடயங்கள்ல பயன்படுத்துவோம் கணக்கீட்டு கொள்கை. இப்ப ஏ நிறுவனம், பி நிறுவனம், சி நிறுவனம் ஒவ்வொரு கொள்கைகளை பயன்படுத்தும். அப்படி ஒவ்வொரு மாற்று வழிகளை பயன்படுத்தும். அப்படி பயன்படுத்தும் போது கணக்குகள் ஒவ்வொரு நிறுவனம் ஒவ்வொரு மாதிரி வெளியிடும். சரியா? இப்ப நாங்க கணக்கீட்டு நியமங்களை பின்பற்றையில இப்ப நிறுவனம் என்ன செய்யும்? ஒவ்வொரு கணக்கீட்டு கொள்கைகளை பின்பற்றுது, ஒவ்வொரு மாற்று வழிகளை பின்பற்றுது. அந்த சந்தர்ப்பத்துல பல முறைப்பாடுகள், பல பிரச்சனைகள் ஏற்படுது. அப்படி உள்ள மாற்று வழிகள், பல பிரச்சனைகளை என்ன செய்யுது? இந்த நியமத்தை பின்பற்றுதலால கட்டுப்படுத்தப்படுது. இதை தெளிவான முறையில விளங்கிக் கொள்ளும். கணக்கீட்டு கொள்கைகளை பிரயோகிப்பதில் உள்ள பல்வேறு மாற்று வழிகளின் அளவுகள் கட்டுப்படுத்தப்படுது. ஒரு கணக்கீட்டை பயன்படுத்துற பல்வேறு மாற்று வழிகள் கட்டுப்படுத்தப்படுது. இப்ப எங்களுக்கு கணக்கீட்டு நியமம் ஒன்று காணப்படுதலால அதை நாங்க பின்பற்றுவதால நாங்க வேற வேற கொள்கைகளை பயன்படுத்துறது கட்டுப்படுத்தப்படுது. இதன் காரணமா சகல நிறுவனங்களும் ஒரு உண்மை தன்மையா கணக்கீட்டு நியமங்கள் நிதி கூட்டுகளை வெளிப்படுத்த முடியும். இறுதியா பாருங்க, நிதி கூற்றுக்களின் உண்மைத்தன்மையும் நியாயத்தன்மையும் உறுதி செய்யப்படல். மூன்றாவது என்ன? நாங்க நிதி கூற்றுக்களை பின்பற்றி தயாரிக்கிறோம், பல்வேறு மாற்று வழிகள் இல்ல. எனவே நிதி கூற்றுக்கள் உண்மைத்தன்மையாகவும் நியாயத்தன்மையாகவும் உறுதி செய்யப்படல் காணப்படல். சரியா? எனவே இந்த மூன்று விடயங்களையும் நன்மைகளா கூற முடியும். நாங்க நிறைய பார்க்கலாம். மூன்று விடயங்கள் சொல்லித்தார். முதலாவது என்ன? சகல நிறுவனங்களும் நிதி கூற்றுக்களை ஒரே முறையில வெளியிடுதல் உறுதி செய்யப்படல். இரண்டாவது, இந்த கணக்கீட்டுல பயன்படுத்தக்கூடிய மாற்று முறைகள், மாற்று வழிகள், அதோட அளவு கட்டுப்படுத்தப்படல். மூன்றாவது, நிதி கூற்றுக்கள் உண்மைத்தன்மையும் நியாயத்தன்மையும் உறுதி செய்யப்படல். அடுத்தது, நிதி கூற்றுக்களை ஒப்பிடக்கூடியதாக காணப்படல். இப்படி நாங்க சொல்லலாம். அப்ப இலங்கையில காணப்படக்கூடிய சகல நிறுவனங்களும் ஒரே கணக்கீட்டு நியமங்களை பின்பற்றி தயாரிக்கிறதால சகல நிறுவனங்களும் ஒரே முறையில வெளியீடு செய்யலாம். பல மாற்று வழிகள் இருந்தா அது கட்டுப்படுத்தலாம். நிதி கூற்றுகள் உண்மைத்தன்மையானதாகவும் நியாயத்தன்மையானதாகவும் காணப்படலாம்.
நிதி கூற்றுகளை ஒப்பீடு செய்யக்கூடிய மாதிரி காணப்படலாம். வெட்டி விட்ட பாருங்க. முதலாவது, அனைத்து நிறுவனங்களும் ஒரே முறையில் நிதி கூற்றுக்களை வெளியிடுதல் உறுதி செய்யப்படல். இரண்டாவது, கணக்கீட்டு கொள்கைகளை பிரயோகிப்பதில் உள்ள பல்வேறு மாற்று வழிகள் அளவுகள் கட்டுப்படுத்தப்படல். மூன்றாவது, நிதி கூற்றுக்களின் உண்மைத்தன்மையும் நியாயத்தன்மையும் உறுதி செய்யப்படல். நான்காவது, நிதி கூற்றுக்களை சகல நிறுவனங்கள் நிதி கூற்றுக்களையும் ஒப்பீடு செய்ய முடிதல். ஓகேயா? அப்ப இந்த விடயம் இதுவரைக்கும் நம்ம படிச்ச விடயம் தான் 11.1 கணக்கீட்டு நியமங்களின் சட்ட ரீதியான பின்னணி. நாங்க ஆரம்பத்துல இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான் படிச்சோம். இன்னைக்குதான் பாடத்துக்குள்ள வந்துக்கிறோம். கணக்கீட்டு நியமங்களின் சட்ட ரீதியான பின்னணி. இப்ப இது எல்லாம் நோட்ஸ் விடயங்கள். முதலாவது கணக்கீட்டு நியமம், இரண்டாவது கணக்கீட்டு நியமத்தோட பிரதான நோக்கம், அடுத்தது கணக்கீட்டு நியமத்தின பிரதான சட்டம், அடுத்தது பொறுப்பான நிறுவனம், இந்த சட்டத்துக்குமே உருவாக்கப்பட்ட நிறுவனம், இந்த ரெண்டு நிறுவனங்களோட தொழிற்பாடுகள் விளக்கங்கள், பட்டய கணக்காளர் நிறுவனம் அதோட தொழிற்பாடு, கணக்கீட்டு நியமங்களை பின்பற்றுதலால ஏற்படக்கூடிய நன்மை, இதான் சொல்லுவோம் 11.1. எனவே இதுவரைக்கும் படிச்ச சகல விடயங்களும் எல்லாருக்கும் கிளியராண்டு செக்ல போடுங்க. அடுத்தது ரெக்கார்டிங் பார்த்து படிக்கக்கூடிய சகல மாணவர்களும் உங்களோட யூடியூப்ல கமெண்ட்ஸ்ல போட்டுக்கோங்க. தேங்க்யூ, ஜசாக்கல்லா ஹைரா. இன்ஷால்லா நாங்க அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். அடுத்த கிளாஸ்ல நாங்க எல்கேஎஸ் ஆரம்பிப்போம். எல்கேஎஸ் 1 எல்கேஎஸ் 1ல இருந்து நாங்க ஆரம்பிச்சுட்டு போவோம். சரியா? நிதி கூற்றுக்களை முன்னிலைப்படுத்தல் அல்லது நிதி கூற்றுக்களை வெளிப்படுத்தல் எல்கேஎஸ் 1. இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல இருந்து கணக்கு நியமங்கள் ஒவ்வொரு நியமமாக ஆரம்பிச்சு படிச்சுக்கிட்டு போகும். அதற்குரிய கடந்த கால வினாத்தால் பாஸ் பேப்பரும் பார்த்துக்கிட்டு போகும். சரியா? எனவே இதோட அவங்களோட 11.1 முடிவடையுது. எனவே சிறப்பான முறையில படிச்சுக்கோங்க. இன்ஷால்லா ஒவ்வொரு கிளாஸ்க்குமான ரெக்கார்டிங்கும் உங்களுக்கு தரப்படுது. அதையும் திருப்பி பார்த்து ரிவிஷன் பண்ணி கொள்ளுங்க. உங்களோட இறுதி ஃபைனல் பரீட்சை வரைக்கும் சிறப்பான முறையில நாங்க படிச்சுக்கிட்டு போவோம். பேப்பர் கிளாஸ் செய்வோம். எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு போவோம். சரியா? இன்ஷால்லா அடுத்த கிளாஸ் சந்திப்போம். தேங்க்யூ, ஜசாக்கல்லா ஹைர்.